விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு பக்கத்துல இருக்கிற சித்ரசூர் கிராமத்துல அன்னைக்கு நேரம் இரவு 12 மணியை நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஊர்ல இருந்த பெரும்பாலான மக்கள் தங்களோட வீடுகள்ல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. தெருவிளக்கு வசதி இல்லாத அந்த கும்மிருட்டான நிசப்தமான அந்த ஊர்ல ஒரு போலீஸ் வேன் நுழைய ஆரம்பிச்சுது. பாண்டிச்சேரியை சேர்ந்த அந்த போலீஸ் வேன்ல மொத்தமா 6 காவலர்கள் இருந்தாங்க. நள்ளிரவு நேரத்துல சித்ரசூர் கிராமத்துல நுழைஞ்ச அந்த வேன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நின்னுச்சு. அந்த வண்டியில இருந்து 3 காவலர்கள் மட்டும் கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி நடந்த அவங்க அந்த வேன்ல இருந்து கிட்டத்தட்ட 100 மீட்டர் நடந்து போய் ஒரு வீட்டு கதவை தட்ட, ஆழ்ந்த தூக்கத்துல இருந்த அந்த வீட்டை சேர்ந்த 17 வயசு இளம்பெண்ணான விஜயா அப்படிங்கிற பெண்ணும் அவங்களோட சித்தியும் இந்த நேரத்துல யாரு கதவை தட்டுறதுங்கிற ஒரு பதட்டத்தோடவே கதவை திறந்து பார்த்தாங்க. வாசல்ல நின்ன பாண்டிச்சேரி போலீஸ் விஜயா கிட்ட, வெள்ளையன் உங்க சொந்தக்கார பையன் தானே, அவனை ஒரு திருட்டு வழக்குல கைது பண்ணணும், அவன் இருக்கிற இடம் உனக்கு தான் தெரியுமாமே, நீ தான் அவன் இருக்கிற இடத்த அடையாளம் காட்டணும், வா வந்து வண்டியில ஏறு, அவனை கண்டுபிடிக்க நீ தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு விஜயாவோட சித்தி, சார் இவ ரொம்ப சின்ன பொண்ணு, இந்த நடுராத்திரியில இவளை எங்க கூப்பிட்டு போறீங்க, இவளை காலையில நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு காவலர்கள் என்ன எதிர்கேள்விலாம் கேட்குற, வர சொன்னா வரணும், ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கூப்பிட்டு போனாங்க. நேரா வேன் கிட்ட கொண்டு செல்லப்பட்ட விஜயாவை டிரைவர் சீட் பகுதியில இருந்த ஒரு சீட்ல காவலர்கள் உட்கார வச்சாங்க. விஜயா பத்திரமா போயிட்டு வந்துருவாங்களா அப்படிங்கிற கவலை அவங்களோட சித்திக்கு இருந்தாலும், அவங்க கூட போறது காவலர்கள் அப்படிங்கிறதால அவங்க பத்திரமா தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா தமிழ்நாடு குற்ற வழக்குகள் வரலாற்றுல இப்பவும் மோசமான விஷயமா பேசப்படுற ஒரு கொடூர சம்பவம் இதுக்கப்புறமா தான் நடக்க போகுதுங்கிறது அப்போ அவங்களுக்கு தெரியாது. அந்த பாண்டிச்சேரி காவலர்களோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிராத 17 வயசு விஜயாவை அழைச்சிக்கிட்டு அந்த வேன் சித்ரசூர் கிராமத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சுது.